வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு விதிக்கப்பட்ட 6.5 லட்சம் ரூபாய் சொத்து வரி எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரஜினிகாந்த் சார்பில் மனு தாக்கல். இஸ்ரோவில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி. விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் தாமதமாகலாம் என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 376 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 38,704 ரூபாய்க்கு விற்பனை. G அலைக்கற்றை தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆப்பிள் ஐபோன்கள் அறிமுகம். இந்தியாவில் வரும் 30ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வரும் என தகவல். ஹத்ராஸ் பகுதியில் அரங்கேறிய மற்றொரு பாலியல் வன்கொடுமை சம்பவம். 4 வயது சிறுமி உறவினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பண்டிகை காலத்தை ஒட்டி வரும் 20 முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. 392 ரயில்களில் தமிழகத்திற்கு எதுவும் இல்லை என கைவிரிப்பு. நீதிமன்றங்கள் நீதிபதிகளை விமர்சித்த ஆந்திர முதலமைச்சரிடம் விளக்கம் கேட்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரிகள் மீது அமிலம் வீசப்பட்ட சம்பவம். அராஜக செயலில் சம்பந்தப்பட்ட நபர் கைது. ஆந்திரா கர்நாடகாவில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழை. ஹைதராபாத்தில் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் விடிய விடிய பெய்த கனமழை. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு சென்னை மாநகராட்சி விதித்த 6.5 லட்சம் ரூபாய் சொத்து வரிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரஜினிகாந்த் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்திற்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்திற்கு சென்னை மாநகராட்சி 6,50,000 ரூபாய் சொத்து வரி விதித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்தில் மத்திய மாநில அரசுகள் விதித்த ஊரடங்கு உத்தரவால் ராகவேந்திரா மண்டபம் வாடகைக்கு விடாமல் காலியாகவே இருந்ததாகவும், எனவே சென்னை மாநகராட்சி விதித்த 6.5 லட்சம் ரூபாய் சொத்து வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை விரைவில் நடைபெறவுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் தாமதமாகலாம் என இஸ்ரோ தலைவர் திரு சிவன் தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளித்துறை மாநாட்டில் உரையாற்றிய திரு சிவன், கொரோனா பரவல் காரணமாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டம் தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக கூறினார். பெருந்தொற்று முடக்கத்தால் ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், திட்டமிட்டபடி 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ககன்யான் திட்டம் இறுதி வடிவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் கூறினார். இஸ்ரோவின் பல்வேறு மையங்களில் உள்ள ஊழியர்களிடையே கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாகவும், ஒவ்வொரு இஸ்ரோ மையத்திலும் 60 முதல் 70 விஞ்ஞானிகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 5G அலைக்கற்றை தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய
12 சீரீஸ் ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் வரும் 30ஆம் தேதி முதல் இந்த போன்கள் விற்பனைக்கு வரவுள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய மாடல் செல்போன்கள் அறிமுக நிகழ்ச்சி அமெரிக்காவின் கியூபர்ச்சினோ நகரில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த விழாவில் வாடிக்கையாளர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபோன் 12, ஐபோன் 12 மேக்ஸ், ஐபோன் 12 ப்ரோ மற்றும் ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் ஆகிய 4 வகைகளில் ஐபோன் 12 சீரீஸ் அறிமுகம் செய்யப்பட்டது. 5G இணைய சேவையை ஏற்கும் வகையிலான தொழில்நுட்பம் இந்த போன்களில் இடம்பெற்றுள்ளது. இவற்றின் விலை ரூபாய் 60,000 முதல் ரூபாய் 1,30,000 வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. அக்டோபர் 30ஆம் தேதி முதல் இந்திய சந்தையில் இந்த ஐபோன்கள் கிடைக்கும் என ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 72 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,10,000 தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் தினசரி எண்ணிக்கை குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 63,509 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 72,39,390 அதிகரித்துள்ளது. இதில் 8,26,876 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 63,01,928 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 730 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,10,586 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றங்கள் மற்றும் நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டுகளை கூறியுள்ள ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டியிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு S.A. பாப்டேவுக்கு ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி அண்மையில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி திரு N.V. ரமணா, தெலுங்கு தேசம் கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறியிருந்தார். நீதிபதியின் இச்செயல் நீதித்துறை மரபு மற்றும் கொள்கையை மீறும் விதமாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வழக்கறிஞர் சுனில்குமார் சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு எதிராக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி திரு N.V. ரமணா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக நீதிமன்றம் தாமாக முன்வந்து திரு ஜெகன் மோகன் ரெட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை ஒட்டி வரும் 20 முதல் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 392 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதில் தமிழகத்துக்கான சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பு எதுவும் இடம்பெறவில்லை. ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துர்கா பூஜை, தசரா திருவிழா, சாத் பூஜை, தீபாவளி ஆகிய பண்டிகைகள் இம்மாதம் 3வது வாரத்தில் இருந்து கொண்டாடப்பட உள்ளதாகவும், இதையொட்டி நாடு முழுவதும் 392 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கொல்கத்தா, பாட்னா, வாரணாசி, லக்னோ ஆகிய இடங்களுக்கு 300 விரைவு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த ரயில்கள் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் தமிழகத்துக்கான சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடு இடிந்து ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு மத்திய வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திரா நோக்கி நகர்ந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காக்கிநாடா அருகே நேற்று கரையை கடந்ததால் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக கிழக்கு கோதாவரி மாவட்டம் தள்ளரேவு என்ற இடத்தில் 24 சென்டிமீட்டர் மழை பெய்தது. தண்டவா, சாரதா, கோஸ்தானி போன்ற சிறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தயாராக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தின் ககன் பகத் பகுதியில் வீடு ஒன்று இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர்.
மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த திங்களன்று அறிவித்த நிதி தொகுப்பு மலையை தோண்டி எலியை பிடிப்பதற்கு சமம் என முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார். காணொலி காட்சி மூலம் நேற்று இரவு செய்தியாளர்களை சந்தித்த திரு ப சிதம்பரம் ஏற்கனவே அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் நிதி தொகுப்பு தோல்வியடைந்து விட்டதை ஒப்புக்கொண்டதாலேயே மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும், ஆனால் இதுவும் ஏமாற்று வேலையே எனவும் விமர்சித்துள்ளார். தொகையை மட்டும் பெரிதாக அறிவித்து மத்திய அரசு மக்களை ஏமாற்ற முயல்வதாகவும், இவை ஒருபோதும் மக்களின் தேவையை தீர்க்காது எனவும் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தங்களது சொந்த பணத்தை எப்படி செலவழிப்பது என பொதுமக்களின் வாழ்க்கையில் தலையிட மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் திரு ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் 4 வயது சிறுமி ஒருவர் தனது உறவினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள மற்றொரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் வன்முறை சம்பவங்களும் தொடர்ந்து நிகழ்வதால் அங்கு சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுவிட்டதாக பல்வேறு எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றன. ஹத்ராஸ் சம்பவம் ஏற்படுத்திய அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளாகவே ஹத்ராஸின் சஸ்னி பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமி அவரது உறவினரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ள புவாசி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 பேரால் தொடர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதால் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், தப்பி ஓடிய இருவரை தேடி வருவதாகவும் பிரதாப்கர் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன் தவணையை செலுத்துவதற்கான சலுகைக்கு வட்டிக்கு வட்டி வசூலிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக பொதுமக்களின் வருமானம் பாதிக்கப்பட்டதால் கடந்த மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 6 மாதங்களுக்கு கடன் தவணைகளை செலுத்த விலக்கு அளித்து அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்தது. ஆனால் இந்த வங்கி கடன் தவணைக்கு வட்டிக்கு வட்டி விதித்து வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு நெருக்கடி அளித்து வருகின்றனர். ஏற்கனவே கடனை செலுத்த முடியாமல் பொதுமக்கள் திணறும் நிலையில் வட்டிக்கு மேலும் வட்டி வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த வாரம் அரசு தாக்கல் செய்திருந்த பிரமாண பத்திரத்தில் பொதுமக்களின் பிரச்சினைகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என நீதிமன்றம் விமர்சித்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணை நேற்று நடைபெறவிருந்த நிலையில் இன்று விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதன்படி இன்று இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 376 ரூபாய் சரிந்து 38,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 47 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 376 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,838 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 38,704 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,656 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி ஒரு கிராம் 64 ரூபாய் 60 காசுகளுக்கும், 1 கிலோ 64,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோத்தகிரி அருகே ஆட்டோவில் வந்த பெண்ணை துப்பாக்கியை காட்டி மிரட்டி நகைகளை பறித்துக் கொண்டு அப்பெண்ணை கடத்த முயன்றவர்களை பொதுமக்கள் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஒட்டுப்பட்டறை பகுதியைச் சேர்ந்த சார்லஸும், குன்னூர் அம்பிகைபுரம் பகுதியைச் சேர்ந்த அனிஷா என்ற பெண்ணும் ஆட்டோவில் முட்டை, டீத்தூள் விற்பனை செய்ய சென்றனர். குன்னூரில் இருந்து கோத்தகிரி வரும் வழியில் இளம்பெண் ஒருவர் கோத்தகிரி கட்டப்பெட்டு பகுதிக்கு செல்வதாக கூறியுள்ளார். அவரை ஆட்டோவில் ஏற்றிய பின்பு பாதி வழியில் வரும்போது அந்த பெண்ணின் கழுத்தை நெரித்து கம்மல், செயின், செல்போன் ஆகியவற்றை துப்பாக்கியை காட்டி மிரட்டி பறித்துள்ளனர். பின்பு அந்த பெண்ணை கடத்த முயன்றுள்ளனர். ஆட்டோ கூக்கல் துறை பகுதிக்கு வந்து கொண்டிருந்தபோது அந்த பெண் கூச்சலிட்டதால் பொதுமக்கள் ஆட்டோவை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அந்த பெண்ணை துப்பாக்கி முனையில் கடத்தியது தெரியவந்தது. பின்னர் பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர் சார்லஸ் மற்றும் அனிஷாவை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர்.
துப்பாக்கி மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூக்கல்தரை டவுனில் இருந்த எங்கள் ஊர் பொதுமக்கள் அவர்களை பிடித்து வைத்தார்கள். ஆட்டோவை பறிமுதல் செய்து அந்த ஆட்டோவில் வந்த ஒரு பெண் மற்றும் அந்த ஆட்டோவில் வந்த வாலிபரை போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டோம். துப்பாக்கி வைத்து மிரட்டி நகைகளை பறித்ததாக அந்த பெண்ணை மிகவும் துன்புறுத்தி வலுக்கட்டாயமாக குன்னூரிலிருந்து கடத்தி வந்ததாக தகவல் வந்ததன் பேரில் எங்கள் ஊர் பொதுமக்கள் அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சு வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்படும் 800 திரைப்படத்தின் மோஷன் போஸ்டர் வெளியாகியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 800 இருந்து லாரி மூலம் ஆளும் கட்சியினரால் அரிசி மூட்டைகள் கடத்தப்பட்ட போது அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரை அடுத்த கொடிக்கால் பாளையம் பகுதியில் செயல்படும் ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, ஆயில், பருப்பு போன்றவற்றை வழங்காமலேயே அனைத்து பொருட்களையும் வழங்கியதாக ஆளும் கட்சியினர் ஆதரவோடு முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் உள்ளூர் பகுதி ஆளும் கட்சி பிரமுகர்களின் உதவியுடன் அந்த பொருட்கள் அனைத்தும் வெளிச்சந்தை விற்பனைக்காக கடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அமைச்சர் காமராஜ், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் அப்பகுதி மக்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக பலமுறை புகார் தெரிவித்து வந்துள்ளனர். ஆனால் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாதம் நூற்றுக்கணக்கான அரிசி மூட்டைகள் ரேஷன் கடைகளில் இருந்து கடத்தப்பட்டு வந்தது தொடர்கதையாக இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை கொடிக்கால் பாளையம் ரேஷன் கடையில் இருந்து நூற்றுக்கணக்கான அரிசி மூட்டைகள் அப்பகுதி ஆளும் கட்சியினர் மேற்பார்வையில் லாரியில் ஏற்றப்பட்டு வருவதை அறிந்த பொதுமக்கள் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய லாரி ஓட்டுநர் மற்றும் அரிசியை கடத்திய ஆளும் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். பின்னர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் விடிய விடிய பெய்த கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு காரணமாக நாகர்கோவில், கொட்டாரம், கீரிப்பாறை, ஆரல்வாய்மொழி போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்று காலையில் இருந்தே தொடர் மழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக சுருளோடு மற்றும் முள்ளங்கினாவிளை பகுதியில் தலா 8.5 சென்டிமீட்டர் மழையும், கோழிப்போர்விளை, மாம்பழத்துறையாறு அணை பகுதிகளில் தலா 7.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 5000 கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துணியால் தயாரிக்கப்பட்ட மாஸ்குகளை பயன்படுத்தலாமா? அது பாதுகாப்பானதா? எப்படி பயன்படுத்த வேண்டும்? மருத்துவர்கள் என்ன பரிந்துரைக்கின்றனர் என்பதை தற்போது பார்க்கலாம். கொரோனா பரவலுக்கு பிறகு பல்வேறு விதமான மாஸ்கை பயன்படுத்தி வருகிறோம். சர்ஜிக்கல் மாஸ்க், N95 மாஸ்க், N85 மாஸ்க், துணியால் தயார் செய்யப்பட்ட மாஸ்க் என விதவிதமான மாஸ்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இதனால் இதில் எந்த மாஸ்க் பாதுகாப்பானது? குறைந்த விலைக்கு எளிதில் கிடைக்கும் துணி மாஸ்கை பயன்படுத்தலாமா? எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதமான சந்தேகங்கள் நிலவுகின்றன. அது மட்டுமல்ல, சர்ஜிக்கல் மாஸ்கை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்கிற நிலையில் துணி மாஸ்கை மீண்டும் மீண்டும் துவைத்து பயன்படுத்தலாமா என்கிற சந்தேகமும் எழுந்துள்ளது. சாதாரண ஏழை மக்கள் கூட வாங்கக்கூடிய வகையில் எளிதில் குறைந்த விலைக்கு ரோட்டோரம் கிடைக்கும் துணி மாஸ்கை பயன்படுத்தலாம் என்றும் அது ஓரளவிற்கு பாதுகாப்பானதுதான் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் காற்று மூலம் அதில் கிருமிகள் படிந்துவிடும் என்பதால் தினமும் சோப்பு மற்றும் டெட்டால் உபயோகித்து அதனை துவைத்துவிட்டு பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். எனினும் துணி மாஸ்கை அதிகபட்சம் 1 முதல் 2 மாதங்கள் வரை உபயோகப்படுத்தலாம் என்றும் அதன் பிறகு மீண்டும் மீண்டும் துவைப்பதால் அதிலுள்ள துளைகள் பெரிதாகி அது கிருமியை தடுக்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பு அற்றதாகிவிடும் என்கின்றனர் மருத்துவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் ஒருவர் உபயோகித்த துணி மாஸ்கை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அது கொரோனா உட்பட வேறு பல வியாதிகள் பரவ காரணமாகிவிடும் என்றும் எச்சரிக்கின்றனர். உயிரை பாதுகாப்பதற்காக கொஞ்சம் பணம் செலவழித்தாலும் தவறு இல்லை என்று கூறும் மருத்துவர்கள், துணி மாஸ்கில் 2-3 லேயர்கள் வரும் மாஸ்குகள் கொஞ்சம் அதிக விலை என்றாலும் அதை வாங்கி பயன்படுத்த அறிவுறுத்துகின்றனர்.
அடுத்த ஓராண்டுகள் வரை கொரோனாவை எதிர்கொள்ளும் சூழலில் இருப்பதால் முடிந்த அளவிற்கு ஒருவர் 2 அல்லது 3 தரமான துணி மாஸ்குகளை வாங்கி தினமும் ஒன்றை பயன்படுத்தலாம் என்றும் கூறுகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை காரணமாக நெல்லை மாவட்டம் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 12 அடி உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் சுமார் 5.5 அடியும், சேர்வலாறு அணை 12 அடியும் உயர்ந்துள்ளன. மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் 66.80 அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல் நம்பியாறு, வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் ராமநதி, கருப்பா நதி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். தென்காசியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்கோட்டை நகர செயலாளர் திரு ராமசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொய்கை சோ மாரியப்பன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைப்பது, புதிய உறுப்பினர்களை சேர்க்க கழக நிர்வாகிகள் நடவடிக்கை எடுப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாவட்ட கழக இணைச் செயலாளர் சுமதி கண்ணன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு சண்முக சுந்தரம், மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு மைமூன் பிவி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாம்பரத்தில் உள்ள அலுவலகத்தில் அமமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநில பொறியாளர் அணி செயலாளருமான திரு மா கரிகாலன் கலந்து கொண்டு திரிசூலம், மூவரசம்பேட்டை, கவுல் பசார் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த புதிய படிவங்களை வழங்கினார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆறுமுக நேரியில் திருச்செந்தூர் உடன்குடி கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு PR மனோகரன் கலந்து கொண்டு கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ், உடன்குடி ஒன்றிய செயலாளர் அம்மன் டி நாராயணன் ஆகியோரிடம் பூத் கமிட்டி விண்ணப்ப படிவங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் நகரை சுற்றியுள்ள வையாவூர், கருவூர் மற்றும் நத்தப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரிகளில் கூட்டம் கூட்டமாக பறவைகள் வந்துள்ளதால் அப்பகுதி சரணாலயம் பகுதியில் மழை அதிகம் பெய்யாததால் இம்முறை பறவைகள் அங்கு வருவது குறைந்துள்ளது. இதனால் வெளிநாட்டில் இருந்து வந்த பறவைகள் அருகில் இருந்த நீர்நிலைகளுக்கு படையெடுக்க தொடங்கின. வெள்ளை அரிவாள் மூக்கன், கூளைக்கடா, நத்தை கொத்தி நாரை மற்றும் பெலிகன் இனத்தைச் சேர்ந்த பறவைகள் ஏரிகளில் உள்ள மரக்கிளைகளில் கூட்டம் கூட்டமாக தங்கியுள்ளதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களிக்கின்றனர். சோளிங்கர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் அமமுக உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் வழங்கப்பட்டன. வேலூர் மாநகர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் படிவங்கள் வழங்கப்பட்டன. வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் காட்பாடி AS ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் சித்ரா விஸ்வநாதன், கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழை விவசாயத்திற்கு தேவையான DAP, யூரியா போன்ற உரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டி, களங்கரை, முள்ளக்காடு, முத்தையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2500 ஏக்கரில் விவசாயிகள் வாழை பயிரிட்டுள்ளனர். வாழை தற்போது நன்கு வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் உரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தேவைக்கு ஏற்ப உரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை
புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக திமுக, அதிமுக பிரமுகர்கள் இடையே ஏற்பட்ட கத்திக்குத்து சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. ஜெகதாப்பட்டினத்தில் கடந்த உள்ளாட்சித் தேர்தலின் போது ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட திமுகவைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரிடம் அதிமுகவைச் சேர்ந்த குமார் என்பவர் தோல்வியடைந்தார். இதனால் ஏற்பட்ட விரோதம் காரணமாக முத்துக்குமாரை குமார் கத்தியால் குத்தி தாக்கியுள்ளார். காயமடைந்த முத்துக்குமார் தஞ்சாவூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மதுரையில் 7 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக இணைய வழியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா காலத்தில் குறைதீர் கூட்டம் நடத்தப்படாத நிலையில் கூகுள் மீட் மொபைல் ஆப் மூலம் ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் திரு டி.ஜி. வினய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேலூர், திருமங்கலம், சோழவந்தான், திருப்பரங்குன்றம் பகுதிகளில் கண்மாய்களில் மடை அமைக்க வேண்டும் எனவும், விக்கிரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு கோ-ஆப்டெக்ஸ் நிலையத்தில் தீபாவளியை முன்னிட்டு தூய பட்டு சேலைகள் விற்பனை தொடங்கியுள்ளது. ஈரோடு காந்திஜி சாலையில் செயல்பட்டு வரும் வசந்தம் கோ-ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 40% தள்ளுபடியுடன் விற்பனை மற்றும் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் தொடங்கி வைத்தார். புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய தூய பட்டு சேலைகள், மெம்பட்டு சேலைகள், கேரள காட்டன் சேலைகள், உயரக பருத்தி சேலைகள் போன்றவை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு CITU, அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக கோரி ஏராளமானோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.